அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. காணாமற் போன மகன் ஓமை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த ஓமையில் வரும் தந்தையாம் கடவுளை பிரதிபலிக்க உருவாக்கப்பட்டவர். தந்தையாம் கடவுள் தம் உரிமைகளை மதிப்பவர். நாம் அந்த உரிமைகளை தவறாது பயன்படுத்துகையில் வேதனையுடன் நாம் மனமாறி அவரிடம் திரும்ப வரை பொறுமையுடன் காத்திருப்பவர். எனவே மரபு சட்டங்களை ஆலோசனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சொத்தில் தம்முடைய பங்கை தரும்படி கேட்ட இளைய மகனுக்கு அவர் கேட்டபடியே விட்டு கொடுக்கிறார். அந்நிய நாட்டுக்கு செல்வதையும் அவர் தடுக்கவில்லை. இருந்தாலும் நம்பிக்கையுடன் தம்முடைய மகன் திரும்பி வருவார் என பொறுமையுடன் காத்திருக்கிறார். ஒழுக்கமற்ற வாழ்வில் தம்மை தொலைத்து கொண்டு தம்முடைய பணத்தையும் இழந்துவிட்டு சாப தீட்டான பன்றி வளர்க்கும் வேலை செய்து பிழைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டு அந்த பன்றியின் உணவு கூட கிடைக்காத அவலத்திற்கு ஆளாகிறார். அப்போது தன்னிலைக்கு வந்து எழுந்து தம் தந்தை வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டில் இனி உரிமை கொண்டாட இயலாது என்பதை அறிந்து முதலாவது மன்னிப்பை தேடி பின் ஒரு வேலைக்காரராக பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். தகுதி இல்லாதோரை தகுதிப்படுத்துபவர் தந்தையாம் கடவுள். வயது வந்தவர்கள் ஓடுவது கண்ணிய குறைவு என்பது யூத சிந்தனை. ஆனால் காணாமற் போன மகனாக காத்திருக்கும் தந்தை மகனை தூரத்தில் கண்டவுடன் பறிகொண்டு ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு அவரை மகனாக ஏற்றுக்கொண்டு பெரிய விருந்துக்கு ஒழுங்கு செய்கிறார். ஓமையின் 3ஆம் பகுதி மூத்த மகனையும் தந்தையும் பற்றியது. இம்மூன்று ஓமைகளின் தொகுப்பை லூக்கா கொடுத்துள்ள முன்னுரையோடு தொடர்படுத்தி பொருள் காண்பது இன்றியமையாதது. மூத்த மகன் தந்தையை என்றழைக்கும் மனம் மற்றவராக பாரும் என தொடங்குகிறார். ஆனால் தந்தை மகனுடைய கோபத்தையும் அவமரியாதையுமான பேச்சையும் பொருட்படுத்தாமல் மகனே என்று அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஊதாரி மைந்தன் ஓமை என்று இது அழைக்கப்படுகிறது. ஆனால் இதனை ஊதாரி தந்தை ஓமை என்று அழைக்கலாம் என்கின்றனர் சில விவிலிய அறிஞர்கள். காரணம், மகன் சொல்வதை செலவழிப்பதில் ஊதாரியாக இருந்தான் என்றால் தந்தை அன்பிலும் மன்னிப்பிலும் ஊதாரியாக தாராளமானவராக கணக்கு பார்க்காமல் செலவழிப்பவராக இருந்தார். எனவே அவரை ஊதாரி தந்தை என்று அழைப்பதில் தவறில்லை. இதுதான் இன்றைய நற்செய்தி. நமது வான தந்தை நம்மை அன்பு செய்வதில், மன்னிப்பதில், மீண்டு அரவணைத்து ஏற்றுக்கொள்வதில் ஊதாரியாக இருக்கிறார். அவர் நமது குற்றங்களை பட்டியலிட்டு கணக்கு வைத்து கொள்வதில்லை. மாறாக எத்தனை முறையும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். திருப்பாடல் 103 சொல்வது போல, தந்தை தம் பிள்ளைகள் மேல் இரக்கம் காட்டுவது போல அவர் நம்மீது இறங்குகிறார். எனவே நாம் அக்களிப்போம், அகமகிழோ, நன்றி கூறுவோம். அந்த தாராள தந்தையின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவரிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கோருவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறைவனின் இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்கின்றேனா? தவறுகளை முழுமையாக உணர்ந்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு பெற முன்னருகின்றேனா? மனவருந்தி திருந்தி வருபவர்களை நான் திறந்த மனநிலையோடு ஏற்று உதவுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தை உணர்ந்து வாழவும், தவறுகளை முழுமையாக உணர்ந்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு பெற தயாரிக்கவும், மனவருந்தி திருந்தி வருபவர்களை நான் திறந்த மனநிலையோடு ஏற்று உதவும் வரம் தாரும். ஆமீன்.